இங்க ஒரு பொண்ணு பஸ்ல தூங்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தன் யாராவது பாக்குறாங்களான்னு பாத்துட்டு அவன் கைய வச்சு அந்த பொண்ணோட கையை இடிக்கிறான். அப்ப அந்த பொண்ணுமே அவனை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துக்கிறா. இப்ப மறுபடியும் இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு மேல அப்படியே சாயிறான். அப்ப அந்த பொண்ணும் ஏன் என் மேல சாயிறீங்கன்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அவனும் சாரின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துக்கிறான். ஆனா அவன் மறுபடியும் சும்மா இல்லாம அந்த பொண்ணு மேல சாயவும் அந்த பொண்ணு பயந்து அங்க இருந்து எழுந்திருச்சு ஒரு ஓரமா நிக்கிறா. அப்ப அங்க இருந்த லேடி கண்டக்டருமே ஏமா அங்க இருந்து எழுந்திருச்சு வந்துட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கவன் என் மேல சாஞ்சிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அந்த லேடி கண்டக்டர் சிரிச்சுக்கிட்டே இவனை பார்த்தமா பயந்து எழுந்திருச்சு வந்தான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு சீட்ல உட்காராங்க. அந்த லேடி கண்டக்டர் பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி கொஞ்சவும் அது உங்க குழந்தையான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேக்குறா. அதுக்கு அவங்களும் ஆமா இது என்னுடைய குழந்தை தான், டெய்லியும் இதே பஸ்ல தான் வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த பொண்ணுக்கு தைரியம் வந்து மறுபடியும் அதே சீட்ல போய் உட்கார்றா. இப்ப அந்த பொண்ணும் வலையில இருக்க சேஃப்டி பின்னை எடுத்து அவன் சாய வரும்போது கரெக்டா அவன் கையிலேயே குத்திடுறா. அப்ப அவனுமே வலி தாங்க முடியாம எழுந்திருச்சு நான் செஞ்சது தப்புதான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறான். சோ நீங்களுமே இந்த மாதிரி பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாம இந்த பொண்ணு மாதிரி தைரியமா ஹேண்டில் பண்ணுங்க.